ब्रह्मा गुरु विष्णु गुरुदेवो महेश्वरः गुरु साक्षात् परब्रह्म तस्मै श्री गुरवे नमः मूषिकवाहन मोदकस्थ சாமரகர்ண விளம்பர சூத்திர வாமரூப மகேஸ்வர புத்திர விக்ன விநாயக பாத நமஸ்தே என்று தாய் தந்தைக்கும் குருவுக்கும் இறைவனுக்கும் வணக்கங்களை கூறிக்கொண்டு இந்த வேலூர் ஜோதிட வாரா சங்கத்தில் பேச வாய்ப்பளித்த செல்வம் சார் அவர்களுக்கும் ஜே.கே. சார் அவர்களுக்கும் பாலா சார் அவர்களுக்கும் வேலூர் ஜோதிட மன்ற நிர்வாகிகளுக்கும் சிறப்பு விருந்தினராக வந்திருக்கும் சின்ராஜ் ஐயா அவர்களுக்கும் மற்றும் பார்வையாளர்களாக வந்திருக்கும் ஜோதிடர்களுக்கும் ஜோதிட ஆர்வலர்களுக்கும் என் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இன்றைக்கு நான் பேச வந்திருக்கக்கூடிய தலைப்பு தேவகுருவும் சாயா கிரகங்களும். தேவகுரு என்று அழைக்கப்படக்கூடிய இந்திரன் சபையில் குருவாக விளங்கக்கூடிய பிரகஸ்பதியை பற்றியும் அந்த பிரகஸ்பதியோடு ராகு கேதுக்கள் அதாவது சாயா கிரகங்கள் சேர்ந்தால் என்ன மாதிரி ஒரு பலன்களை கொடுப்பாங்க அப்படின்றத பத்தி தான் பேச வந்திருக்கேன். இப்ப தேவகுருவனுடைய காரகத்துவங்கள் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா பக்தி, ஞானம், ஆழ்ந்த நல்லறிவு, பிராமணர்கள், தெய்வம், பசு, நீதி, அமைச்சர், வக்கீல், அதுக்கப்புறம் பூஜை அறை, தனம், புத்திர பிராப்தி, அதுக்கப்புறமா ஆசான், ஒருவருடைய பாக்கியங்கள், கொழுப்பு, தொடை, ஒருவருடைய ஒழுக்கம், அதே மாதிரி யானை, ஒருவருடைய பாதம், சேமிப்பு, தங்கம், மூளை, ஒருத்தருடைய நாவன்மை, அதுக்கப்புறம் புண்ணிய ஸ்தலங்கள், தீர்த்த யாத்திரைகள், நடுநிலை வகித்தல், ஒருவருடைய தர்ம குணம், அதுக்கப்புறமா சொர்க்கம், கல்லீரல், மஞ்சள் காமாலை, கௌரவம், ஜீவகாரகணன் இப்படின்னு பலவேறு காரகத்துவங்கள் குரு பகவானுக்கு சொல்லியிருக்காங்க. இப்படிப்பட்ட பல முக்கியமான காரகத்துவங்கள் இருக்கக்கூடிய இந்த குரு பகவானோட நிழல் கிரகங்கள் என்று வர்ணிக்கப்படக்கூடிய ராகுவும் கேதுவும் சேர்ந்தால் என்னென்ன மாதிரி பலன்களை தருவார்கள் அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம பாரம்பரிய ஜோதிடத்துல இந்த ராகு கேதுக்கள் குரு பகவானோட சேரும்போது குரு சண்டாளர் தோஷம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது ராகு சேர்ந்தாலும் சரி கேது சேர்ந்தாலும் சரி ரெண்டுமே சண்டாளர் தோஷம்தான். இதுல கொடுக்கக்கூடிய பலன்கள்ல ஒரு சின்ன வித்தியாசங்கள் இருக்கு. அதை பத்தி தான் நான் இன்னைக்கு பேச வந்திருக்கேன். இப்ப குரு ராகு சேர்க்கைன்னு எடுத்துட்டோம்னா ராகு ஒரு எக்ஸாம்பிளுக்கு பெரிய கயிறுன்னு வச்சுக்கோங்க. குரு ராகு சேர்க்கை இருக்கவங்க வாழ்க்கையில ரொம்ப முன்னேறணும், ஏதோ ஒன்றும் குருவோடைய காரகத்துவங்கள்லாம் பிரம்மாண்டமா பண்ணணும் அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்கும். அதை நோக்கி வேகமா ஓடிட்டே இருப்பாங்க. அப்படி ஓடிட்டே இருக்கும்போது நல்லா ஒரு ஃபாஸ்டா ரன்னிங் ரேஸ் ஓடுறவனை நடுவுல ஒரு கயிறை வச்சு தடுக்கி விட வச்சா எப்படி இருக்கும்? அதுதான் குரு ராகு சேர்க்கை. அதாவது அவனை வேகமா ஓட வைக்கும், கடைசியா ஓடிட்டே இருக்கவனை கொடுத்து கெடுக்கும். அதுதான் குரு ராகு சேர்க்கை. இப்ப கேதுன்னு எடுத்துட்டோம்னா கேது ஒரு வலைப்பின்னல்னு வச்சுக்கோங்க. ஒரு நெட்டை போட்டு அவனை அமுக்கி 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 அவனை முன்னேறவே விடாது குரு கேது சேர்க்கை. ஆனா கடைசியா அந்த சிக்கல்ல இருந்து அவன் வழிபடும் உபாயத்தை கண்டறிந்து வெளிவந்து அவனுக்கு இறுதியாக முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடியது இந்த குரு கேது சேர்க்கை. இப்ப கொஞ்சம் இதை பத்தி கொஞ்சம் விரிவா பார்க்கலாம். முதல்ல குரு ராகு சேர்க்கையை பத்தி சொல்றேன். இந்த குரு ராகு சேர்க்கை இருக்கவங்க எப்படி இருப்பாங்கன்னா தெய்வ பக்தி இவங்களுக்கு ஜாஸ்தியா இருக்கும், பயங்கரமா தெய்வ நம்பிக்கை இருக்கும். கோவில் காரியங்கள்லாம் இவங்க முன்னெடுத்து பண்ணுவாங்க. ஆனா எந்த காரியம் பண்ணாலும் இவங்க சுய விளம்பரம் தேடுவாங்க. ஒரு டியூப் லைட் வாங்கி கொடுத்தா கூட அந்த டியூப் லைட்ல இவங்க பேர் இருக்கணும் அப்படின்னு இவங்க எதிர்பார்ப்பாங்க. அந்த சுய தம்பட்டம் அடித்து கொள்ளக்கூடிய குணம் இருக்கும். அதே மாதிரி இவங்களுக்கு கிடைக்கக்கூடிய குரு நல்ல உயர்ந்த நிலையில இருக்கக்கூடிய குருக்கள் இவங்களுக்கு கிடைப்பாங்க. அந்த குரு கிட்ட இருந்தும் இவங்களுக்கு நம்மளுக்கு பெனிஃபிட் வேணும் அப்படின்னு ஒரு எண்ணம் இவங்களுக்கு இருக்கும். அதே மாதிரி இவங்க சாஸ்திர சம்பிரதாயங்கள்லாம் முறையா பின்பற்றக்கூடியவங்க இந்த குரு ராகு சேர்க்கை இருக்கவங்க. அதே மாதிரி இவங்க ஆன்மீகம் சார்ந்து அதிகமா போகும்போது இவங்களுடைய குடும்ப வாழ்க்கையில பின்னடைவுகளை சந்திப்பாங்க. குடும்பம், கணவன், மனைவி, இல்ல பிள்ளைகள் அவங்க வழியில பின்னடைவுகளை சந்திப்பாங்க. அதே மாதிரி இவங்க வெளி உலகத்துக்கு ஒரு தோற்றமாகவும் ஆனா இவங்களோட உண்மையான வாழ்க்கை வேற விதமாகவும் இருக்கும். வெளி உலக பிம்பம் ஒரு மாதிரி கிரியேட் பண்ணி வச்சிருப்பாங்க. ஆனா இவங்களுடைய உள் வாழ்க்கை வேற மாதிரியா இருக்கும். அது வெளி உலகத்துக்கு தெரியவே தெரியாது. அதே மாதிரி இவங்க ஆன்மீகம், சாஸ்திரம், சம்பிரதாயம் எது பண்ணாலும் அது ஊருக்கு தெரியற மாதிரி பண்ணுவாங்க. அமைதியான முறையில பண்ண மாட்டாங்க. அதே மாதிரி எல்லாத்துலயும் இவங்களுக்குன்னு ஒரு அடையாளத்தை எதிர்பார்ப்பாங்க. அந்த அடையாளம் கிடைச்சாலும் அது கடைசி வரைக்கும் நீடிக்காது அப்படின்றது தான் இந்த குரு ராகு சேர்க்கையுடைய பலன். இந்த குரு ராகு சேர்க்கை இருக்கவங்க அதனுடைய பரிகாரமாக குரு ராகுவுக்கு காரகமான கருப்பு உளுந்தையும் குருவுக்கு காரகமான வெள்ளத்தையும் சேர்த்து
இனிப்பு பண்டங்கள் தயாரித்து அதை விநியோகம் பண்றது, அதே மாதிரி எதிர்பார்ப்புகளை குறைத்து வாழ்வது, எதை செஞ்சாலும் அதை விளம்பரப்படுத்தாம அமைதியான முறையில செய்யறது, இதெல்லாம் இந்த குரு ராகு சேர்க்கைக்கான பரிகாரம். அடுத்ததா நம்ம குரு கேதுவை பத்தி பார்ப்போம். இந்த குருவுடைய காரகத்துவங்கள்ல இந்த கேது மாறி மாறி தடையை கொடுத்துக்கிட்டே இருக்கும். அதாவது இவங்க வீட்டுல ஒரு நாள் பூஜை பண்ணணும்னு நினைப்பாங்க, பூஜை பண்ணணும்னு நினைச்சாலும் அந்த கேது அவங்கள பண்ணக்கூடாது, அன்னைக்கு தடுத்துரும். சரி நாளைக்கு பண்ணிக்கலாமே பரவாயில்ல அப்படின்னு நினைப்பாங்க. அந்த மாதிரி கேது மாறி மாறி குருவுடைய காரகத்துவங்கள்ல தடையை கொடுத்துட்டே இருக்கும். ஆனா இந்த குரு கேது சேர்க்கைக்கு உள்ள சிறப்பு அம்சம் என்னன்னா, இவங்க வாழ்க்கையில எல்லாத்தையும் அனுபவப்பட்டு உணர்வாங்க, சிறந்த அனுபவசாலிகள் அப்படின்னு இந்த குரு கேது சேர்க்கையை நம்ம சொல்லலாம். அதாவது இவங்க நிறைய ஆசைப்படுவாங்க, ஆனா ஆசைப்படுறதையெல்லாம் துறக்கிற அமைப்பு இந்த குரு கேது சேர்க்கை கொடுக்கும். ஆனா இவங்க எதை இழந்தாலுமே கலங்க மாட்டாங்க, இது போனா போகட்டும் அப்படின்னு விட்டுருவாங்க. காரணம் என்னன்னா, அதை பத்தின புரிதல் இவங்களுக்கு அதிகமா இருக்கும், அனுபவ ஞானம் கொண்ட அனுபவசாலிகளா இருப்பாங்க. அதே மாதிரி இந்த குரு கேது சேர்க்கையில இவங்களுக்கு கிடைக்கக்கூடிய குரு, இவங்களுக்கு கிடைக்கக்கூடிய சொந்த பந்தங்கள், நட்புகள் எல்லாமே முன்ஜென்ம தொடர்ச்சியா தான் இவங்களுக்கு அமையும். அதே மாதிரி இவங்களுக்கு என்ன ஒரு பிரச்சனைனா, இவங்களுக்கு எந்த ஒரு விஷயமும் சீக்கிரமா புரிஞ்சிடும். அந்த அதிக புரிதலே இவங்களுக்கு ஒரு அவஸ்தையை கொடுக்கும். அதே மாதிரி நிறைய பேருக்கு இவங்க அட்வைஸ் பண்ணுவாங்க, ஆனா இவங்க சொல்ற அட்வைஸ்லாம் அடுத்தவங்க ஏத்துக்கிற மனநிலையில இருக்க மாட்டாங்க. ஒரு ஆன்மீகத்தையே இவங்களுக்குன்னு ஒரு தனி புரிதல் இருக்கும். ஒரு கோவில்னா இப்படிதான் பண்ணணும், இப்படிதான் இருக்கணும்னு இந்த குரு கேது சேர்க்கை இருக்கவங்க நினைப்பாங்க. ஆனா மற்றவங்க இவங்க சொல்றதை ஏத்துப்பாங்களான்றது டவுட்ஃபுல். அதே மாதிரி எல்லாருடைய பிரச்சனைகளுக்கும் இவங்க சுலபமாக தீர்வை சொல்லக்கூடிய தன்மை கொண்டவங்க இந்த குரு கேது சேர்க்கை. ஆனா இவங்களுக்குன்னு ஒரு பிரச்சனை வரும்போது இவங்களுக்கு அதுக்கான தீர்வுகள் தெரியாது. அதே இந்த பலன் குறிப்பா 8ல இருக்கவங்களுக்கும் கடகம் விருச்சிகத்துல இந்த குரு ராகு சேர்க்கை இருக்கவங்களுக்கும் நல்லா 100% பொருந்தும். அதே மாதிரி இந்த குரு கேது சேர்க்கையை நிறைய பேர் குரு கேல யோகம், கோடீஸ்வர யோகம் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அனுபவத்துல இந்த குரு கேல யோகம் இருக்கவங்க தான் அதிகமான கடனாளிகளா இருக்காங்க. இந்த கோடீஸ்வர யோகம் அப்படின்னு சொல்றது எதை சொல்லியிருப்பாங்க நான் நினைக்கிறேன்னா, அதாவது எல்லாத்தையும் துறந்து இறுதியாக மோட்ச நிலையை அடைவதற்கு தான் இந்த கோடீஸ்வர யோகம், அதாவது பிறவா நிலையை அடைவதற்கு தான் இந்த குரு கேல யோகம் பயன்படுது. இவ்வுலக வாழ்க்கையை விட அதாவது இறைவன் கிட்ட சேரக்கூடிய வாழ்க்கைக்கு தான் இந்த குரு கேல யோகம் பயன்படுது அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஆனா இந்த குரு ராகு சேர்க்கையை விட குரு கேது சேர்க்கை அவ்வளவாக ஒரு மனிதனை கெடுப்பதில்லை அப்படின்றது என்னுடைய கருத்து. அதுக்கு அடுத்தது குரு ராகுவோ இல்ல குரு கேதுவோ ரெண்டு சேர்ந்தாலுமே தோஷம்னு சொல்லிட்டோம். அப்ப இவங்க எப்படி இருக்கணும்னா, சுயநலத்தை குறைத்து கொண்டு பொதுநலத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்தால் இந்த சேர்க்கையை எதிர்கொள்ளக்கூடிய பக்குவம் உங்களுக்கு இருக்கும். எப்பேருக்கு அந்த கஷ்டத்தையும் மீண்டு வர முடியும் என்று கூறிக்கொண்டு பேச வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.